அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜு முருகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பண மதிப்பு ரூபி, அதோட அமெரிக்காவின் பண மதிப்பு டாலர், இந்த இரண்டத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்குமே இந்த ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். அதாவது, நாம் சுதந்திரம் அடைந்த 1947ஆம் ஆண்டு இந்தியாவின் மதிப்பு ரூபி யூஎஸ் டாலர் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு மதிப்பில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டவுட் இருந்திருக்கும். எல்லாருக்கும் இப்போவும் இருக்கும். பல்வேறு வகையான கருத்துக்கள் அடிப்படையில் நம்ம சுதந்திரம் அடைந்த போது ஒரு ரூபாயோட மதிப்பு 4 ரூபாய் 79 இந்தியன் ரூபி என்ற அளவில் இருந்துருச்சுன்னு சொல்லிட்டு 1951ஆம் ஆண்டு முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு அறிக்கை. முதல் 5ஆம் ஆண்டு அறிக்கையில் ஒரு டாலர் ஈக்குவல் டு 4 ரூபாய் 79 பைசா என்று கூறியிருக்காங்க. அது படிப்படியாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 1913ஆம் ஆண்டிலிருந்து இப்போது 2010ஆம் ஆண்டு வரை 2020ஆம் ஆண்டு வரைக்கும் யூஎஸ் டாலரோட மதிப்பு இந்தியன் மதிப்போட எப்படி பல்வேறு வகையில் மாறிக்கிட்டே வருது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம இன்டர்நெட்டில் கிடைக்கிற சோர்ஸை பொறுத்த வரைக்கும் 1913ஆம் ஆண்டு முதல்ல இங்கே சோர்ஸ் இருக்குது. 0.09 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டாலரோட மதிப்பு 0.09 ரூபாய். அதுக்கப்புறம் 1925ஆம் ஆண்டு 0.1 ரூபாய். அப்புறம் சுதந்திரம் அடைந்த ஆண்டு 1947ஆம் ஆண்டு முதல்ல 4 ரூபாய் 16 பைசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே படிப்படியாக அதிகரித்து 1947 முதல் 1965 வரை, அதாவது ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாவின் மதிப்பு 4 ரூபாய் 76 பைசாவாக இருந்துள்ளது. அடுத்தபடியாக 1966ஆம் ஆண்டு ஒரு டாலரின் மதிப்பு 6 ரூபாய் 36 காசாக உயர்ந்துள்ளது. அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 1967ஆம் ஆண்டு முதல் 1970 ஆண்டு வரை அதன் மதிப்பு 7 ரூபாய் 50 காசாக அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு எத்தனை வருஷத்துக்கு? 1967, 1968, 1969 மற்றும் 1970ஆம் ஆண்டுகளில் அதன் மதிப்பு 7 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. பிறகு 1971 முதல் 1980 வரை அதன் மதிப்பு அதிகப்படியான வேறுபாடுகளை கொண்டு செல்லவில்லை. அதாவது அதிகப்படியாக 8 ரூபாய் 96 காசுகள் 1976ஆம் ஆண்டு சென்றிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு அதன் மதிப்பு 7 ரூபாய் 86 காசாக உள்ளது. அடுத்தபடியாக 1981ஆம் ஆண்டு அதன் மதிப்பு 8 ரூபாய் 66 காசாக உயர்ந்துள்ளது. 1982ஆம் ஆண்டு அதன் மதிப்பு 9 ரூபாய் 46 காசுகளாக உள்ளது. மேலும் அப்போ நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம், ஏன்டா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1947லேருந்து கிட்டத்தட்ட 1988 வருஷம் 10 ரூபாய்க்கு விட நம்மளோட மதிப்பு, ஒரு டாலரோட மதிப்பு 10 ரூபாயை விட குறைவாகவே இருந்திருக்கிறது. முதலில் 1983 ஆண்டு தான் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 1 பைசாவாக 10 பைசாவாக மாறி இருக்கு. அப்படியே அது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 1990களில் அதன் மதிப்பு 17 ரூபாய் 5 காசாக உள்ளது. மேலும் அதோட மதிப்பு இப்போது அதிகமாக எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1991 இருந்து 2000ஆம் காலகட்டத்தில் தலா 1992ஆம் ஆண்டு 25 ரூபாய் இருந்திருக்கு. அப்படியே படிப்படியாக அதிகரித்து 2000ஆம் ஆண்டு 44 ரூபாய் 94 காசுகளாக உயர்ந்துள்ளது. அதுக்கப்புறம் மேலும் அதனோட தாக்கம் இன்க்ரீஸ் ஆகி 1901ஆம் ஆண்டு 47.19 காசுகளாக இருந்திருக்கிறது.
அதுக்கப்புறம் அதிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் ஏறத்தாழ 41 ரூபாய், 44 ரூபாய், 45 ரூபாய், 48 ரூபாய், 45 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்துக்குது. இதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக இருந்திருக்கு. இப்போது கடந்த 10 ஆண்டுகளில் இதன் வளர்ச்சி எப்படி உள்ளது என்பதை மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதாவது 1911ஆம் ஆண்டு, 9 ஆண்டுகளுக்கு தற்போது இருந்து 9 ஆண்டுகள் முன்பாக அதன் மதிப்பு 46 ரூபாய் 67 காசாக உள்ளது. அடுத்தபடியாக 1912ஆம் ஆண்டு அதன் மதிப்பு சரவண உயர்ந்து 53 ரூபாய் 44 காசாக இருந்துள்ளது. மேலும் அதன் மதிப்பு 2014ஆம் ஆண்டு 62 ரூபாய் 33 காசுகளாக அதிகரித்துள்ளது. அதன்படியாக அப்படியே படிப்படியாக உயர்ந்து 2017ஆம் ஆண்டு அதன் மதிப்பு 67.79 காசுகளாக உள்ளது. அப்புறம் 2018ஆம் ஆண்டு 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2019ஆம் ஆண்டும் 70 ரூபாய். அந்த 2 ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு அதாவது மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 71 ரூபாய் இருந்திருக்கு, பிப்ரவரி மாதமும் 71 ரூபாய் 59 காசாக இருந்தது, மார்ச் மாதம் 74 ரூபாய். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 76 ரூபாய்க்கு நம்மளோட இந்திய மதிப்பு ஒரு டாலருக்கு நிகராக இருந்திருக்குது. ஏன் அதாவது இந்த ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்கணும்னு பாருங்கள். 2010 பார்ப்போம். அப்போ வந்து 45 ரூபாய் இருந்துக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 75 ரூபாய். அதாவது இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 30 ரூபாய், அதாவது ஒரு டாலரின் மதிப்பு 30 ரூபாய் வீதத்தில் அதிகரித்துள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 10 ஆண்டுகள் அதாவது இன்க்ரிமெண்ட்டை விட இந்த 10 ஆண்டுகளோட இன்க்ரிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இது இருக்குது. ஆக்சுவலாக வந்து டாலரோட மதிப்பு ஏன் ஏறுதுன்னு பார்த்தா பல்வேறு வகையான எக்கனாமிக்கல் ரிசர்ச்சஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு மெயின் பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு 13 பாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முக்கிய காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 reasons ஃபார் இந்தியன் ருபீஸ், அதாவது டிப்ரிஷியேஷன் அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 13 டாலர் தான் 13 இந்த முக்கியமான காரணங்கள் தான் யூஎஸ் டாலர் அதிகரிக்கிறதுக்கான, இந்தியாவின் மதிப்பு யூஎஸ் டாலருக்கு நிகராக அதிகரிக்கிறதுக்கான காரணங்களாக சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு நம்ம பார்ப்போமா, குரூட் ஆயில் பிரைஸ். அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலுமே அதாவது அதன் எண்ணெய் வளத்தை பொறுத்து உலக நாடுகளில் உள்ள கரன்சிகளோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. குரூட் ஆயில் ப்ரைஸஸ், அது அடுத்தபடினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் ஃப்ளோஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கரன்சி வார்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி மற்ற கண்ட்ரி கூட போட்டி போடுறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பண போட்டி, இந்த டாலர் இண்டெக்ஸ், the Fed's monetary stance, கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து மாறுபடும். கவர்மெண்ட்டோட டெபிட்டு, இன்ஃப்ளேஷன் ரேட் அதாவது விலைவாசி ஏற்றம், இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதம், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ரெசிஷன், ஸ்பெகுலேஷன், டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். அதாவது இந்த பல்வேறு அந்த 12 காரணங்களாக இருந்தாலுமே மொத்தமாக 13 காரணங்கள் இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமான காரணம் என்னென்னு மக்கள் கருதுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க, ஃபைனான்சியல் ஆராய்ச்சியாளர்கள் என்று பார்த்தா டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான ட்ரேடை பொறுத்து மாறுபடுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நாட்டில் இறக்குமதி ஏற்றுமதி என்று 2 வகையான ட்ரேட் முறைகள் உள்ளது. ஒரு நாட்டில் அதாவது இப்பொழுது அதிகப்படியாக இறக்குமதி செய்தால் பண மதிப்பு வந்து அதிகரித்தே கொண்டு இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்டில் இருந்து பொருட்களை அதிகமாக வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அதாவது யூஎஸ் டாலரோட மதிப்பு இந்திய ரூபியான மதிப்பு யூஎஸ் டாலரோட மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 77 ரூபாய் இருக்குது. நம்ம திரும்ப அதிகப்படியான ஃபாரின் ப்ராடக்ட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய், 81 ரூபாய், 82 ரூபாய் என்று படிப்படியாக உயர்ந்துகிட்டே போகும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட், நம்மளோட இந்தியாவில் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது அதே சமயத்தில் வந்து கம்மியாயிட்டே வருது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன மெயினாக புரியுதுன்னா, அதாவது உள்நாட்டு பொருட்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தினா இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலரோட மதிப்பை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. அதனால் நாம் முடிஞ்ச அளவுக்கு என்பதை விட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 100% முடியும். உள்நாட்டு பொருட்களையே பயன்படுத்தினா வெளிநாட்டிலேருந்து பொருள் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் ஒரு டாலரோட மதிப்பு இப்போ 77 ரூபாய் இருக்குன்றதுனா நம்ம படிப்படியாக இந்திய ப்ராடக்ட்களையே பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நம்மளோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ருப்பியோட மதிப்பு வந்து குறையும். நம்மளோட ருப்பியோட மதிப்பு குறைஞ்சால் நம்மளோட இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்ற பாதையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் முடிஞ்ச வரை இந்திய ப்ராடக்ட்களை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.